ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல கத்திரிக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயை நம்ம அந்த வாழைக்காயை எப்படி நறுக்குவோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்காங்க, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குழையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வெந்துருச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா தட்டி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமான்னு பார்த்துட்டு திரும்ப வேணால் உப்பு சேர்த்துக்கோங்க. தோசைக்கல்லை காய வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு இதை அப்படியே கத்திரிக்காயை போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.